அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 5/12/2024 கார்த்திகை மாதத்து 20ஆம் நாள் வியாழக்கிழமை மாலை 5:14 முதல் 5:38 வரைக்கும் அபிஜித் நட்சத்திர நேரம் வருகிறது. மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் தொடங்கும் முன்பு சகுனி சகாதேவனிடம் சென்று எந்த நேரத்தில் போரை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று நேரம் குறித்து கொண்டு வரும்படி துச்சாதனனை அனுப்பினார். ஜோதிடத்தில் வல்லுநரான சகாதேவன் எதிரிகள் என்பதால் உண்மையை மறைக்காமல் அவர்கள் வெற்றி பெறும் வகையில் அபிஜித் நட்சத்திரம் தோன்றும் நேரத்தை குறித்து கொடுத்து அனுப்புகிறார். இதனை கண்ட ஸ்ரீகிருஷ்ணர் அந்த நட்சத்திரத்தில் கௌரவர்கள் போரை தொடங்கினால் அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்பதால் வானில் இருந்த அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து தன் மயிலிறகில் மறைத்து வைத்துக் கொண்டார். மறுநாள் போர் தொடங்கும் வேளையில் இந்த நட்சத்திரத்தின் பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் போரில் தோற்று போயினர் என்கிறது பாரதம். இதுவே இந்த நட்சத்திரத்தின் பெருமையையும் யோகத்தையும் கூறும் தகவல். ஜோதிட வல்லுநர்கள் அபிஜித் நட்சத்திர நேரம் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்துல எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலை நிச்சயமாக வெற்றி பெறும். இதனாலேயே பாரத போர் முடிந்ததும் தேவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அந்த நட்சத்திரத்தை மீண்டும் அதனிடத்தில் வைக்குமாறு வேண்டுதல் செய்கிறார்கள். கலியுகத்தில் மனிதர்கள் பெரும் தவறுகள் செய்வார் என்றும் அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதன் பயன் அலாதியாக இருக்கும், ஆகவே அது இன்னும் பெரிய தீங்குகளுக்கு வழிவகுக்கும் என்று கூறி அந்த நட்சத்திரத்தை மறைத்து வைத்து விட்டார். தேவர்கள் மிகவும் மன்றாடி கேட்கவே தினமும் பகல் 11:45 இருந்து 12:15 வரைக்கும் அபிஜித் நட்சத்திரம் வானில் தோன்றுமாறு அருள் செய்தார்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுது. அந்த அபிஜித் நட்சத்திரமானது இன்றைய நாள்ல மாலை 5:14 இருந்து 5:38 வரைக்கும் வானில் தோன்றும் என்று வல்லுநர்கள் கூறியுள்ளார்கள். இந்த நேரத்துல நிலைவாசல்ல தவறாம தீபம் ஏத்தி வைங்க. தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்க பூஜை அறையில கண்டிப்பா மயிலிறகு வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மயிலிறக உங்கள் கையில வச்சுட்டு ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக, கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக, நான் செய்யக்கூடிய காரியத்திலலாம் எனக்கு வெற்றி கிடைக்கணும் கிருஷ்ணரே அப்படின்னு மனதார வேண்டிட்டு இந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தொடங்கும் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இப்ப நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறத பத்தி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் எதற்காக இவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத இப்ப இந்த தகவல் மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா 9346920442 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.